அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் நேர்வழி பெறும் பொருட்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனை நம் மீது இறக்கி அருளினார். நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்தில் வெற்றியடைந்தவர்களாக நாளை மறுமையில் இறைவனை நாம் எதிர்கொண்டு அதன் பிரகாரம் அவனுடைய பூரண திருப்தியை பெற்று நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய அடிப்படையான இலக்கு. ஆகவே நாம் அனைவரும் வெளிப்படையாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, காலையிலும் சரி, மாலையிலும் சரி, இரவிலும் பகலிலும் அதிகமானவர்களுக்கு பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பாவங்களை செய்துவிட்டு இப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான மாட்டானா, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம சொர்க்கம் செல்வோமா நரகம் செல்வோமா என்று அதிகமான அளவுக்கு நொந்து கொள்கிறோம். ஆனால் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயங்குகிறோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்றால், நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் தான், இந்த படைப்புகள் அனைத்தையும் படைத்துவிட்டு தன்னுடைய கோபத்தை தன்னுடைய கருணை மிஞ்சி விட்டது என்று அவனை ஒரு விதியை ஏற்படுத்திக் கொள்கிறான். இது பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில கூறும்போது சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயம் 53வது வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தமக்கு எதிராக வரம்பு எனது அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளில் நம்பிக்கையிலிருந்து விடாதீர்கள். அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவர். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். உளப்பூர்வமாக அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அதற்கு கட்டாயம் மன்னிப்பு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பறைசாற்றி இருக்கிறார். நம்ம இந்த வசனத்தை ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்ம பல அதிசயமான விஷயங்களை காண முடியும். தமக்கு எதிராக வரம்பு மீறி எனது அடியார்களே, அல்லாஹ் கூறுகிறான் எனது அடியார்கள் என்று சொல்லி. தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் என்றுதான் அறிமுகப்படுத்துகிறார். அதாவது அல்லாஹ் ஒருபோதும் எமக்கு அநியாயம் செய்ய மாட்டார். நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களுக்கு நாங்களே தான் அநீதிகளை இழைத்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அநியாயம் செய்வோம்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவன் நீதியானவன், நியாயமானவன். அவனுக்கு அதில் என்கின்ற ஒரு பேரும் உள்ளது, ஹக்கீம் என்கின்ற ஒரு பேரும் உள்ளது. ஆகவே அவனுடைய பண்புகளுக்கு ஏற்ப அவன் நமக்கு அநியாயம் செய்வான் என்று கேட்டால் கட்டாயம் இல்லை. நாம் தான் நமக்கு எதிராகவே பல சூழ்ச்சிகளையும் அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றான், அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா மாட்டிச்சா, என்னுடைய குற்றங்கள் மறைக்கப்படுமா மாட்டிச்சான்னு நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஏன்னு சொன்னா, இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, இங்க அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான், ஜமீஆ என்ற ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுக்கு ஜாமிஆ என்கின்ற ஒரு பேர் உண்டு. அதாவது மறுமை நாளில் சிதறி கிடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தையுமே ஓரிடத்தில் கொண்டு திரட்டுவான். அதுக்கு தான் இந்த ஜாமி என்ற பேர். அதே அந்த பேர்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு வினயத்தை நல்லா யூஸ் பண்ணிடுறது, இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா வகையான பாவங்களையும் அவன் மன்னிக்கக்கூடியவன். சொல்லிட்டு சொல்றான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். மனித பண்புகள் எடுத்துக்கோங்களே, நம்ம சில பேருக்கு அநியாயம் செய்திருப்போம், மோசடிகள் செய்திருப்போம், பொய் சொல்லியிருப்போம், என்ன வேணாலும் பல வகையான பாவங்களை செய்திருப்போம். அந்த நேரத்தில் நாங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டாலும் அவங்களுக்கு பழையபடி நம்ம மீது நம்பிக்கையோ இரக்கமோ இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு சந்தேக கண்கொண்டே தான் பார்ப்பாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், அவன் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இருக்கிறான், நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். வெறுமனே நான் மன்னிச்சுட்டு போறவன் இல்ல, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், அதே வேளையில் உங்கள் மீது நிகரற்ற அன்புடையவனாகவும் இருப்பேன் என்று நபியை நீர் கூறுவீராக என்று தன்னுடைய திருமறையில அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ஆகவே நம்முடைய இறைவன் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக எந்நேரமும் இருக்கிறான். ஆனால் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தான் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை நம்முடைய இறைவனிடத்தில் மட்டுமே முறையிட்டு அதற்கான பாவ மன்னிப்பு கேட்டு உளப்பூர்வமாக திருந்தி வாழ வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிய வேண்டும். இன்னும் ஒரு அற்புதமான குர்ஆன் வசனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.